வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவினது ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 928, பெண்மையின் உயர்வு என்ற தலைப்பிலே 1955 குரு எழுதியிருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். பெண்ணினத்தின் பெருமைதனை உணர்ந்தே உள்ளேன், பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம். பெண்ணினத்தின் அன்பளிப்பே எதில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்வதற்கு. பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார், மனமும் ஒவ்வார். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் அமைதிக்கும் அவசியம் ஆம் என்று கூறுகிறார். ஆக பெண்ணின் பெருமையை உணர்ந்துதான் இருக்கிறேன் என்று சொல்லும் குரு, இந்த உலகத்தில் பாதி ஆண்கள் பாதி பெண்கள் என்று சொன்னால், அந்த ஆண்களை ஈன்றெடுத்து இந்த உலகுக்கு தந்தது பெண்மைதான் என்று கூறி, இந்த உலக மக்கள் அனைவரையும் கொடுத்து இந்த உலகுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது பெண்மைதான் என்பதை குறிப்பிடும் குரு, அவர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை பிறர் வளர்ப்பதற்கு அனுமதியார், மனமும் ஒவ்வார் என்று கூறி, தானேதான் வளர்க்க வேண்டும், அன்பும் கருணையுமாக அவர்களை பேணி வளர்ப்பதில் பெருமை கொள்ளும் பெண்மை என்று கூறி, பிறர் வளர்க்க அனுமதியார், மனமும் ஒவ்வார் என்று கூறுகிறார். பெண்மையின் விடுதலைக்கு எந்த தியாகம், அந்த விடுதலை தியாகம் என்று பார்க்கும்போது, பெண்கள் தன்னையே பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு தன்னை விடுதலை செய்து கொண்டு, இதுதான் உலகம் என்று இங்கு வந்து விடுகிறார்கள். அந்த தியாகத்தை, அந்த பெருமையை நாம் எவ்வளவுதான் போற்றி சொன்னாலும் அதற்கு ஈடு இணை இல்லை என்று கூறி, பெருமை அமைதிக்கு இந்த பெண்மையின் அவசியம் உலகத்திற்கு அவசியமாகிறது என்பதை கூறி, பெண்மையின் உயர்வுதனை நமது குரு அவர்கள் பெண்மைக்கு பெருமை சேர்த்த பெருமானார், பெண்மைக்கு தவம் தந்த குரு, இவ்வாறு அளப்பரியதாக பெண்மையை போற்றி அவர்களது சிறப்பை சொல்லும் நமது குரு, இந்த உலகத்தில் பெண்மை இரண்டாவது இறைவன் என்றும் ஒரு கவியில் கூறியிருக்கிறார். இந்த உலகத்தை எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வழும் மனிதர்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் என்று குறிப்பிடுகிறார். இறைவன் அனைத்தையும் தோற்றுவித்து தன்மாற்ற சரித்திரமாக இந்த பிரபஞ்சத்தை ஏற்பாடு செய்தாலும், அவை அனைத்தையும் துய்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் இந்த உலக மக்களை தோற்றுவிப்பது இந்த இரண்டாவது இறைவனாக இருக்கக்கூடிய பெண்மைதான் என்று அளப்பரியதாக பெண்மையின் பெருமையையும் அவருடைய சிறப்பையும் நமக்கு எடுத்துரைக்கும் அந்த குரு சொல்லும் அந்த விளக்கத்தை ஏற்று பெண்மையை போற்றுவோம், பெண்மைக்கு சிறப்பளிப்போம். அவர்கள் ஒரு தனி சிறப்பு பொருந்தியவர்கள்தான் என்பதை நாம் ஏற்று அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் நாம் அளிப்பதாக நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கோ குருநிலைக்கோ இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.